Hi friends, welcome to Tutors Funny Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் வந்து SEO பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நிறைய பேர் வந்து இந்த SEO சம்பந்தமா தான் ரொம்பவே தேடுறாங்க இன்டர்நெட்ல. ஏன்னா SEO வந்துன்றது நம்மளோட ஒரு பிசினஸை வந்து க்ரோ பண்ற ஒரு விஷயம் தான் SEO. அதாவது SEOனா என்னன்னா நார்மலா நம்ம பார்க்கும்போதுன்னா நீங்க வந்து உங்கள்ட்ட ஒரு ப்ராடக்ட் இருந்தா அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க வந்து மார்க்கெட் பண்ணுவீங்கல்ல வெளியில போயிட்டு. இப்போ நீங்க ஒரு தேயிலை ஃபேக்டரி வச்சிருக்கீங்க, அந்த தேயிலை நல்ல தேயிலை, அந்த தேயிலை மக்கள் மத்தியில் நீங்கள் மார்க்கெட் பண்ணாதான், யாரோ மார்க்கெட்டர் ஒரு 4-5 பேரை ஹயர் பண்ணி மார்க்கெட் பண்ணாதான் அந்த தேயிலை மக்கள் மத்தியில் போயிட்டு பிரபலியம். அதே மாதிரி நம்ம பண்ற ஆன்லைன்ல செய்யற மார்க்கெட்டிங் பேர் தான் SEO. ஓகே, இப்போ நான் SEOவில் வந்து நான் ரொம்பவே வந்து நான் வந்து பெருசா வந்து ஒன்றும் இதுல வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் வைஸே நான் சொல்லித்தரேன், தியரி இல்லாம. இப்போ வந்து நான் வந்து இப்போ டிப்ளமா இன் சைல்ட் கேர்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து நான் அப்படியே என்டர் பண்றேன். இப்போ இந்த டிப்ளமா இன் சைல்ட் கேர்னா இப்போ வந்து பாருங்க, இந்த சைல்ட் கேர்ன்ற கோர்ஸை வந்து எந்த இதை சும்மா டைப் பண்ண, இப்போ நான் ஸ்ரீலங்காவில் டைப் பண்றேன், டைப் பண்ணா அது என்னென்ன வெப்சைட்ஸ் வந்து பாருங்க வருதுன்றதை பாருங்க. ஓகே, இப்போ நார்மலா இந்த சைட் இந்த சைல்ட் கேர்ன்ற கோர்ஸை வந்து ஒரு யூசர் வந்து முதல்ல இன்டர்நெட்டை தான் சர்ச் பண்ணுவார் படிக்கிறதுக்கு. ஓகே, அப்போ நான் தேடுவார் எந்த யூனிவர்சிட்டியில வந்து இந்த கோர்ஸை நான் பண்ணலான்றதை வந்து அவர் தேடுவார். தேடுற நேரம் அவருக்கு வந்து நம்ம யூனிவர்சிட்டி வந்து ஹைலைட் ஆகும். அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த வெப்சைட்ல வந்து சேல்ஸ். ஓகே, அப்ப நம்ம அதை ஹைலைட் பண்றதுக்கு வந்து இந்த கூகுளோட டாப் 10 இந்த டாப் பேஜில் வந்து நமக்கு வந்து ரேங்க் பண்ணும். இப்போ அதுதான் வந்து ஒரு மெயின் வந்து ஒரு SEO ஸ்பெஷலிஸ்ட வேலை. ஓகே, ஒர்க் வந்து அப்போ அது அவர்கிட்ட இந்த கீவேர்டை டைப் பண்ற நேரம் அந்த கீவேர்ட் வந்து கூகுள் சர்ச் ரேஞ்சில் வந்து டாப் 10ல ஒன்னா வந்துச்சுன்னா நம்மளோட ஸ்கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து வாங்குவார். அப்ப நம்ம அதுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டியது வந்து நம்ம எழுதுற வந்து அந்த SEO வந்து நல்லா இருக்கும். ஓகே, சூப்பரா வந்து இந்த கண்டென்ட் நம்ம எழுதணும். அது எப்படி எழுதுறதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ டிப்ளமா இன் சைல்ட் கேர்னா இது வந்து இதுதான் நம்ம அந்த கோர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குறது பேர் வந்து நம்ம டைட்டில் வைக்க போறோம். இந்த இப்ப நம்ம வந்து ஒரு பிளாக் பண்ற நேரம் நம்ம பிளாக் ஆர்டிகல்ஸ்ல வந்து டைட்டில் வைக்கிறோம்ல, அந்த டைட்டில் வந்து இப்போ டிப்ளமா இன் ஸ்டைல் கேர், இப்போ அந்த கோர்ஸை வந்து இப்போ இது வந்து ஒரு ஒரு யூனிவர்சிட்டியோட அந்த கோர்ஸை ப்ரமோட் பண்றேன்னு வச்சுக்கிறீங்க. ஏதாவது நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒன்று ப்ரமோட் பண்றனாவும் அப்படித்தான். ஏதாவது ஒரு சாரீஸ் வகைகள் ஒரு ஷாப் வச்சிருக்காங்களா இருந்தாலும் அது இந்த மாதிரி தான் ப்ரமோட் பண்றது, டிப்ளமா இன் சைல்ட் கேர். ஓகே, இப்போ இங்க டைட்டில் எழுதுனதுக்கப்புறம் டைட்டிலுக்கு கீழே இருக்க பாருங்க மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இதா இருக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன். இது நல்லா எழுதணும். நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனை சிலவங்க வாட்சிட்டு தான் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராடக்டை வந்து அவங்க வாங்குவாங்க. அப்போ நார்மலாக நம்ம வந்து என்ன பண்றதுன்னா டைட்டில் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து சரியா நம்ம வைக்க தெரியணும், இல்லைன்னா வேலை இல்லை. ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் சொல்றது நம்ம கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்ம நார்மலாக எடுக்கிற நேரம் நம்ம நார்மலாக டூல் ஒன்று இருக்கு நமக்கு வந்து டைட்டில் அண்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் செக்கர். இந்த டூல்ல போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். அதாவது இது என்னன்னா இந்த டூல் என்ன செய்யணும்னா இப்போ பாருங்க, இந்த டைட்டில் அண்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து இதுக்கு இங்கிட்டு போகக்கூடாது. இப்போ இதெல்லாம் வந்து சரியா இந்த துண்டு தான் வருது. இதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு ரீட் பண்ண இயலாது. சிலது வந்து அப்படி மேலே அப்படி ரீட் பண்ண முடியாது. இதெல்லாம் பாருங்க ரீட் பண்ண முடியாம போயிருக்கு பாருங்க, ஏர்லின்னு சொல்லி ரீட் பண்ண முடியாது. இப்படி போனா யூசருக்கு வந்து அதை வாசிக்க இயலாது. அப்ப அதுக்கு இந்த வாசிக்கிற அளவுக்கு வந்து நம்மளுக்கான டைட்டில வந்து நம்ம வந்து எழுதணும். அதுதான் வந்து SEO பண்ற ஒருத்தர் வேலை. இப்போ இதில் பாருங்க, இதில் போட்டிருக்காரு பாருங்க, இதுக்கு மேலே போயிடுச்சு. இதுவும் பாருங்க டிஸ்கிரிப்ஷனும் மேலே போயிடுச்சு. இது கணக்கா ஷார்ட் பண்ணணும், ஷார்ட் பண்ணி தான் எழுதணும். அவன் ரேஞ்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ரேஞ்ச் இங்கே பாருங்க, இந்த ரேஞ்சுக்கு எழுதுற நேரம் சாரி இங்கே நல்லா இங்கே கீழே போயிடுச்சு பண்ணணும். இந்த ரேஞ்சுக்கு எழுதி இங்கே பாருங்க பண்ற நேரம் இந்த கணக்கா வந்துருக்கு பாருங்க. இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஓகே, இந்த உங்களுக்கு எழுதணும்னா கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 கேரக்டர்ஸ் தான் நீங்க எழுத முடியும், டைட்டில் வைக்க முடியும். அதுக்கு மேலே எழுதுறீங்கன்னா அது வந்து வெளியே போயிடும். ஓகே, இதுல நம்ம கொடுக்கப்பட்ட ஸ்பேஸோட வெளியே போச்சுன்னா நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி டாட்ல காட்டும். அப்போ உங்களுக்கு வாசிக்காது. பட் மெட்டா டிஸ்கிரிப்ஷனும் நமக்கு எழுதுற நேரம் அப்படி. இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து இதை வந்து நான் ChatGPT அடிக்கிறேன். இப்போ நார்மலா இப்போ ChatGPT யூஸ் பண்ணி தான் நம்ம நார்மலா எழுதுறது. எழுதிட்டு நமக்கு தேவையான மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கம்ப்ளீட்டா ChatGPT வச்சு செஞ்சுட்டு போறது இல்லை, நமக்கு தேவையான மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ ChatGPT லாகின் பண்றேன், நான் அடிக்கிறேன் ஆக்டர்ஸ் world best title and meta description writer
here is the title. I need you to write the best title plus meta description. போட்டு இது வந்து கோலன் போட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்க எப்படி வரும். ஆனால் இப்படி இது பண்ணா இதை போடக்கூடாது உங்களுக்கு, ஏன்னா இது வந்து இப்படி போடுறது இல்லை நம்ம நார்மலாக. இது வந்து ஏஐ டூல் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. நீங்கள் இதே நீங்கள் உங்களோட டைட்டிலாக வச்சுக்கோங்க. மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் அது எப்படி எழுதி கொடுக்குதுன்னா, ஏர்ன் அ டிப்ளமா இன் சைல்ட் கேர் டு பில்ட் த ரிவார்டிங் கேர் இன் ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் இன் கெயின் த ஹேண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் எக்ஸ்பர்ட் கைட் டர்ன் டுடே. இது நல்லா இருக்கு. ஓகே, இது நல்லா இருக்கு. ஏன்னா இது வந்து இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்கணும் உங்களுக்கு வந்து நல்லா இதை ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுக்கணும் அவருக்கு. என்னன்னா கெயின் த ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இந்த மாதிரிலாம் கொடுக்குற நேரம் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் நல்லா இருக்கு நேரம் அவர் வந்து உள்ளுக்கு போவாங்க. ஓகே, இப்போ நிறைய பேர் நீங்கள் நினைக்கிறீங்க ரீட் பண்ணாமல் போக மாட்டாங்க, நிறைய பேர் ரீட் பண்ணி போகிறவங்க தான் நல்லா. ஏன்னா இப்போ அந்த கோர்சஸ் எல்லாம் படிக்கிற நேரம் ஒருத்தர் வந்து படிப்பில் ஆர்வம் ஒருத்தர் தான் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவருக்கு நீங்கள் கொடுக்குற டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து நல்ல டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் இவர் இதை வந்து அவளுக்கு வந்து கிளிக் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு போகும். அப்படி கிளிக் பண்ணால் தான் அந்த கோர்ஸ் அவருக்கு வாங்குவார். அவர் கிளிக் பண்ணாட்டி வாங்க மாட்டார். அப்போ அதுதான் வந்து மார்க்கெட்டிங்கில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அந்த மைண்ட் செட்டை நீங்கள் கொடுக்குற அந்த டைட்டிலும் நீங்கள் எழுதுகிற மெட்டா டிஸ்கிரிப்ஷன் தான் அதை தீர்மானம். ஓகே, நீங்கள் டைட்டில் வந்து சரியாக எழுதிட்டு இந்த டைட்டில் நீங்கள் எழுதுகிற நேரம் உங்களுக்கு எஸ்இஓ நீங்கள் ரேங்க் பண்ணுற நேரம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரேங்கிங்கில் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் இந்த டைட்டிலில் உள்ளதை வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன்னே எழுதணும். ஓகே, நீங்கள் டைட்டில் எழுதுறத வந்து டைட்டில் எழுதின வந்து இந்த துண்டை வந்து உங்களோட மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வரும். இங்கே பாருங்கள் இன்க்ளூட் ஆகிருக்கு சைல்ட் கேர் அண்ட் எஜுகேஷன். இதை முக்கியமான பகுதி இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது மூணுமே இருக்குது. டிப்ளமான இது எல்லாமே கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் உங்கள் டைட்டிலில் மெட்டா டிஸ்கிரிப்ஷனில். அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு உங்களோட சர்ச் என்ஜினில் வந்து ஓரளவு ரேங்கிங்க்கு வந்து மிகவுமே ஒரு உதவியாக இருக்கும். உங்களுக்கு வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து உங்கள் டைட்டில் எழுதணும். ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்னா இந்த பேராகிராஃபில் எழுதணும். அதுதான் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். இப்போ எனக்கு வந்து இது வந்து எனக்கு கொஞ்சம் ஐ நீட் அ டிஃபரண்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். அதில் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இங்கே பாருங்க, அட்வான்ஸ் யுவர் கேரியர் இன் டிப்ளமா சைல்ட் கேர் எஜுகேஷன், லேர்ன் எசென்ஷியல் திங் ஃபார் யங் மைண்ட் அண்ட் ஷேப்பிங் த ஃபியூச்சர். அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து பாருங்க அழகாக எழுதி கொடுக்கு. இந்த இதை தான் கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணி போறீங்க, இங்கே நான் வச்சு செக் பண்ண போறீங்க உங்களோட டூலில். இப்போ பாருங்க உங்களோட சைட்டில் வந்து இது பாருங்க கூடிடுச்சு, சைஸ் கூடுனா இங்கே பாருங்க போயிடுச்சு கூட. அப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இது வந்து கேரக்டர்ஸ் கூட இந்த எரரை கொண்டு போயிட்டு இந்த சர்டிஃபிகேட்டில் கொடுத்தேன்னா, இப்போ சர்டிஃபிகேட் என்ன பண்ணுறோம்னா இதை எடிட் பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி குறைப்பாரு. இந்த குறைச்சி கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே பாருங்க முதல்ல எப்படி எழுதிருக்கு, ஏர்ன் அ டிப்ளமா இன் சைல்ட் கேர் அண்ட் பில்ட் அ ரிவார்டிங் கேரியர் இன் சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட். அப்புறம் கெயின் ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், ஹேண்ட் ஆன் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் ட்ரைனிங்னு சொல்லி இந்த துண்டு அப்படியே குறைச்சிருக்கு. அதுதான் நமக்கான விஷயம். இதை கொண்டு போயிட்டு இதை செக் பண்ணோம்னா கணக்காக இருக்கும். இங்கே பாருங்க இப்போ போடுவோம் நம்ம செட் ஆகுது. பழசை நம்ம பண்ணிட்டா, ஏன்னா இதை கொஞ்சம் போட்டு பார்க்கணும் சரியா இருக்குதா. சரியா இருந்தால் தான் நமக்கு அது வந்து சரியா ஒர்க் பண்ணும். வேதா இல்லாட்டி ஒர்க் பண்ணாது. இப்போ நம்ம வந்து இதை சரியா வந்து எடுக்கணும். இப்போ ஹேண்ட் ஆன் ட்ரைனிங் இப்போ வந்து பாருங்க, இப்போ அந்த என்ரோல் நவுன்றதை நான் வெட்டினோடனே சரியா வந்துச்சு பாருங்க. இப்போ சரியா அதுக்கு வந்து நம்ம தீர்மானிச்சு கொடுத்துக்கிறோம். இது பாருங்க, ஏன்னா டிப்ளமா இன் சைல்ட் கேர் எஜுகேஷன், பில்ட் அ ரிவார்டிங் கேரியர் அண்ட் டெவலப்மெண்ட், கெயின் அண்ட் ஆன் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் ட்ரைனிங். இவ்வளோ போகும். இங்கே பாருங்க கணக்காக வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். இது வந்து டிப்ளமான்னு இப்படி கொடுத்தா வந்து பாருங்க அழகா இருக்கு பாருங்க. இதுதான் வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இதுதான் டைட்டில், இது மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ டைட்டிலில் உள்ள அவ்வளோ விஷயத்தையும் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்க. டிப்ளமா இன் சைல்ட் கேர் எஜுகேஷன் சொல்லிட்டு வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அப்போ இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து சர்ச்சுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல். உங்களோட சைட் வந்து கூகுளில் ரேங்க் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம யூஸ் பண்ணால் தான் நம்ம எஸ்இஓ பண்ணி நம்ம சைடை வந்து கூகுளில் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல கொண்டு வந்து நம்ம ரேங்க் பண்ணணும். ஓகே,
இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எஸ்சிஓ படிக்கிறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி நம்ம எஸ்சிஓ வீடியோ வந்து நம்மளோட சேனலில் வந்து எஸ்சிஓ உங்களுக்கு ரொம்ப கற்றுக்க ஆர்வமாக இருந்தால் இது மாதிரி ரொம்பவே வந்து நம்ம வந்து எஸ்சிஓ சம்மந்தமான வீடியோஸ் வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.